மானமும் அறிவும் மனிதனுக்களு. பெரியார் நூலக வாசகர் வட்டத்திற்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய பெரியார் நூலக வாசகர் வட்ட தலைவர் அம்மா மானமிகு வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்களே, முன்னிலையேற்றிருக்கக்கூடிய முன்னிலைவாளர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற ஐயா மானமிகு வெங்கடேசன் அவர்களே, வருகை தந்து இந்த சிறியாளின் பேச்சை கேட்பதற்காக இந்த அவை நிறைத்திருக்கக்கூடிய அவையோர்களே, தோழர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தலைப்பு சிறை கஞ்சா சிங்கம் தந்தை பெரியார். இந்த அவை என்பது, இந்த அரங்கம் என்பது முழுவதுமாக தந்தை பெரியாரை வாசித்து அன்றாடம் நேசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரங்கம். இந்த அரங்கத்தில் தந்தை பெரியாரை பற்றி பேசுவது என்பதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். அந்த வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்ம அவை அப்படிங்கிறதுனால எல்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த 20 வயசில் இந்த கொள்கை மேடையை எடுத்து பேசுகிற பொழுது வெளியில் இருக்கிற எல்லாரும் கேட்குற ஒரு வார்த்தை, 20 வயசில் போய் இந்த மேடையில் பேசுகிறீங்க, யாருமே இல்லையே உங்கள் இயக்கத்தில், நீங்கள் பேசினா கேட்குறதுக்கு யாருமே கூட இருக்க மாட்டாங்களே அப்படின்னு வெளியில் பொதுப்படையாக பார்க்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆனால் நாங்கள் கூட்டுறோம், பேசுகிறோம், எதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிறது எங்களுடைய நோக்கமோ கிடையாது. ஆனால் கேட்கக்கூடிய நபர்களுக்கு எங்களுடைய கருத்து போய் சேரும். யார் எங்களுடைய இதுக்கு வழிகாட்டி என்று சொன்னால், எதுக்கு 7 பேரை வைத்துக்கொண்டு 2 மணி நேரம் பேசியவர் தந்தை பெரியார். பேசியது செய்தி கிடையாது, பேசி முடித்து விட்டு நாளைக்கும் நான் இங்கே தான் இருக்கிறேன், வாய்ப்பு இருந்தால் வாங்க பேசலாம் என்று சொன்னவர். அப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைமைக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எண்ணிக்கையை பொறுத்து பேசுபவர்கள் அல்ல, எங்களுடைய எண்ணங்களை முற்றிலுமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் என்பதை எல்லா இடத்திலையும் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன். சிறை கஞ்சா சிங்கம் தந்தை பெரியார் என்ற தலைப்பிலே பேசுகிற பொழுது தந்தை பெரியார் அடைந்த துன்பங்கள், சிறையை எவ்வளவு, நம்ம தான் சொல்கிறோம் ஐயா வந்து சிறையில் துன்பம் அடைந்தார், ஐயா சிறையில் இருக்கும் பொழுது அவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னா நம்ம பேசுவோம். ஆனால் அந்த சிறை வாசத்தை அவ்வளவு புன்சிரிப்போடு ஒரு தலைவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அது தந்தை பெரியாரினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது அத்தனை ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. ஐயா சொல்கிறாரு, அடக்குமுறைகள்லாம் வரும் பொழுது எல்லாரும் அடக்குமுறை வருகிறதே என்று பயப்படுவார்கள். தந்தை பெரியார் சொல்லுகிறார், ஆஹா அடக்குமுறை வந்து விட்டது, அப்போ மக்கள் எங்கள் பின்னாடி வர்றாங்கங்கிற பயம் அரசாங்கத்திற்கு வந்து விட்டது, இது போதும் என்று சொல்லுகிறார் தந்தை பெரியார். உண்மையிலேயே ஜெர்மனியில் ஒரு மிகப்பெரிய தத்துவவியலாளர் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவவியலாளர்களும் வருகிறார்கள். அறிஞர்கள் பெருமக்கள், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகத்தில் பறந்துபட்ட சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வால்டர் ரூபர் அப்படிங்கிறவர் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்தில் முன்னுதாரணமே காட்ட முடியாத அளவிற்கு ஒரு தலைவரை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். எல்லாரும் ஒரு பதில் சொல்கிறாங்க. ஒருவர் நேரு என்கிறார், ஒருத்தர் காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கேட்டுட்டு இல்லை அப்படின்னு அவர் தலையாட்டுறார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரே குழப்பம், எல்லார் பேரையும் சொல்கிறோம், இவர் யாரையுமே இல்லைங்கிறாரே, அப்போ யாரு தான் அப்படின்னு அவர்கிட்டையே திருப்பி கேட்குறாங்க. அப்போ அந்த வால்டன் ரூபன் சொல்கிறார், இந்த உலகத்தில் முன்னுதாரணமே காட்ட முடியாத அளவிற்கு உள்ள ஒரு தலைவரை சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். நீங்கள் காந்தியினுடைய பெயரை சொன்னீர்கள், அவருக்கு முன்னாடி கௌதம புத்தர் இருந்தார். நேருவினுடைய பெயரை சொன்னீர்கள், அவருக்கு முன்னால் அசோகர் இருந்திருக்கிறார். அப்போ யாரு தான் அந்த தலைவர் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே முன்னுதாரணம் காட்ட முடியாத அளவிற்கு ஒரு தலைகீழ் புரட்சியை தமிழ்நாட்டில் செய்த தலைவர் தந்தை பெரியார் தான் இந்த உலகத்தில் முன்னுதாரணமே காட்ட முடியாத தலைவர் என்று எங்கே சொல்கிறாரு? உலகத்தினுடைய தத்துவவியலாளர்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் ஜெர்மனியில் ஒரு தத்துவவியலாளர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அப்பேற்பட்ட ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் எங்களுடைய அறிவுலக ஆசான் தந்தை பெரியார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அழகாக பாடுவார். அந்த பாடல் வரியிலே சொல்லுவார், மண்டை சுரப்பை உலகு தோளும் என்று. அவர் பாடலாக பாடிவிட்டு சென்றார். இன்னைக்கு அதை செயலாக செய்து கொண்டிருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். உலகம் பெரியார் மயம், பெரியார் உலக மயம்,
என்ற ஒப்பற்ற ஒரு உயரிய நோக்கத்தை கொண்டு இன்னைக்கு 92 வயதில் அன்றாடம் ஒரு மேடையில் 1 மணி நேரத்திற்கும் குறையாமல் ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். அவரெல்லாம் பார்க்கும் பொழுது தான் 90 வயசில் அவர் ஓடுறாரு, 20 வயசில் எனக்கு என்ன கேடு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு பிரச்சார மேடைகளை அணுக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒப்பற்ற தலைமையின் கீழ் இந்த இயக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இயக்கம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறப்போ, என் கையில் இருக்கிற புத்தகம், என் கையில் கிடச்சிருக்க அதிகாரம், நான் பேசுகிற பேச்சு, நான் சாப்பிட்ற சாப்பாடு, என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய தன்மானம், எனக்கு இந்த சமுதாயம் கொடுக்குற மரியாதை, நான் ரோட்டில் நடக்கிறேன், செருப்பு போடுறேன், துண்டு போடுறேன், எங்கள் அம்மாலாம் ஜாக்கெட்டு போடுறாங்க, வேட்டி கட்டுறாங்க, இரட்டை குவளை முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று அன்றாடம் நான் செய்கிற எல்லா செயல்களிலும் இந்த இயக்கமும் தந்தை பெரியாரின் போராட்டங்களும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த போராட்டத்தை மட்டும் வெளிப்படையாக பார்க்க முடியவில்லை. அந்த போராட்டத்திற்கு பின்னால் தந்தை பெரியாரும் இந்த இயக்கமும் தந்தை பெரியாரும் தொண்டர்களும் பட்டிருக்கக்கூடிய அந்த அவஸ்தையை நினச்சி பார்க்குற பொழுது, நம்ம இப்படி சுதந்திரம் பெறுவதற்கு, நாம் சுயமரியாதை பெறுவதற்கு ஒரு தலைவன் தன் வாழ்நாள் முழுவதும் போராடி இருக்கிறார் என்று சொன்னார். அவர்தான் தந்தை பெரியார். அப்போ இந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் போராடி இருக்கிறாரா? இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தார், தமிழ்நாட்டில் மட்டும்தான் போராடி இருக்கிறாரான்னு கேட்டால், எல்லை கடந்து கேரள மாநிலத்திற்கு செல்கிறார். அங்கே ஒரு போராட்டம் நடக்குது. கோயிலுக்கு உள்ளே கூட இல்லை, கோயில் வெளியில் அந்த நடைபாதையில் ஆடு நடக்கலாம், மாடு நடக்கலாம், நாய் நடக்கலாம், ஆனால் மனிதன் நடக்கக்கூடாது என்ற மிகப்பெரிய இழிவு நடந்து கொண்டிருந்தது. அதை எடுத்து தலைவர்கள்லாம் போராட்டம் செய்கிறாங்க. ஆனால் அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெளியில் வரலை. அப்போ எல்லாரும் ஒரு சொல்கிறாங்க, யாரை இந்த போராட்டத்துக்கு அழைச்சா இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று சொல்லுகிற பொழுது, எல்லாரும் ஒருமித்த கருத்தாக சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் ஒருத்தர் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார், இதுக்கெல்லாம் அந்த ஜாதி ஒழிப்பாக இருக்கட்டும், சுயமரியாதைக்காக தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாரை அழைத்தால் தான் இது சரிப்பட்டு வரும் சொல்லி தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். தந்தை பெரியாரும் அந்த வைக்கம் போராட்டத்திற்கு போகிறார். தந்தை பெரியார் சொல்லுகிறார், தந்தை பெரியார் சொன்ன வார்த்தை தான் அது, இங்கே ஆடு நடக்கலாம், மாடு நடக்கலாம், கோழி நடக்கலாம், நாய் நடக்கலாம், மலம் கூட கிடக்கலாம், ஆனால் மனிதன் நடக்கக்கூடாது என்று என்னை தீட்டு என்று சொல்லுகிற அந்த வைக்கத்தப்பனை குப்புற போட்டு துணி துவங்க என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தந்தை பெரியாரை தவிர வேறு யாரும் பயன்படுத்தி விட முடியாது. இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை மாநிலம் கடந்து, தன்னுடைய சொந்த மாநிலம் கூட கிடையாது, அண்டை மாநிலத்திற்கு சென்று வைக்கத்தப்பனை குப்புற போட்டு துணி துவைங்கள் என்று சொல்வதற்கு ஒருவருக்கு தைரியம் இருந்தது என்று சொன்னால், அப்பேற்பட்ட தைரியத்திற்கு சொந்தக்காரர் தந்தை பெரியார். இதை நாங்கள் சொல்ல, தந்தை பெரியார் போனதுக்கு அப்புறம் தான் வைக்கம் போராட்டம் மிகப்பெரிய அளவில் எழுச்சி கண்டது அப்படிங்கிறத திராவிடர் கழகம் சொல்லலை, தந்தை பெரியாரின் வழிவந்தவர்கள் சொல்லலை, திராவிடத்தை சேர்ந்தவர்கள், திராவிட சிந்தனை உள்ளவர்கள் சொல்லலை. கேரளாவில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த கெசட்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள், இந்த போராட்டம் தமிழ்நாட்டிலிருந்து வந்து தந்தை பெரியார் வந்து பேசி புரட்சி செய்த பிறகுதான் ஒரு குழுமிய தலைவர்களுக்குள் இருந்த இந்த போராட்டம் மக்களின் போராட்டமாக வெடித்தது என்று சொல்லுகிறார். 10 நாள் தொடர்ந்து பேசுகிறாரு, உள்ளே வரக்கூடாது, 144 தடை உத்தரவு, அப்போ 144 தடை உத்தரவு போட்ட பிறகும் அதையும் தாண்டி தந்தை பெரியார் பேசுகிறார். அப்போ கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. என்ன நினச்சாங்க, சிறையில் அடைச்சிட்டா அதுக்கப்புறம் பயந்து போயிடுவார், தமிழ்நாட்டுக்கு திரும்ப போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1 மாதம் சிறையில் அடைக்கப்படுகிறார். திரும்பி வெளியில் வரார். வெளியில் வந்ததும் தமிழ்நாட்டுக்கு போவார்னு நினைக்கிறாங்க. சிறையிலிருந்து வெளிவந்த பிறகும் தந்தை பெரியார் அந்த போராட்ட களத்திற்கு சென்றார். மறுபடியும் பேசுகிறார், போராட்டம் வெடிக்கிறது, புரட்சி வெடிக்கிறது, மறுபடியும் கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த சிறையை ஏற்றுக்கொண்டு ஐயா சிறைக்கு போகிறார். ரொம்ப அந்த மனித உரிமை போராட்டம் தான் முதல்முறையாக, வைக்கம் போராட்டம் தான் மனித உரிமை போராக முதலில் வெற்றி பெற்றது என்று வரலாற்றிலே பதியப்பட்ட செய்தி. அப்போ ஒரு அண்டை மாநிலத்திற்கு சென்று தங்களுடைய மக்களுக்காக மட்டுமில்லாமல் அண்டை மாநிலத்தில் உள்ள மக்களும் என்னுடைய மக்கள் என்று அவர்களுக்காக சிறைவாசத்தை அனுபவித்து அந்த போரில் வெற்றி கண்டு அந்த மக்களை கோயில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் நடக்க வைத்து
மிகப்பெரிய மனித உரிமை போரை வென்று காட்டியவர் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டத்துக்கு அப்புறமா இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். உலக அரங்கிலேயே ஒரு மாநிலத்தில் ஒரு மொழிக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் வெடித்தது, தங்களுடைய உயிரை தியாகிகள் தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான், அது தந்தை பெரியாரால் மட்டும்தான். அப்ப இந்திய எதிர்ப்பு போர்ல அந்த சிறைவாசத்தை திருவிக அவர்கள் தன்னுடைய நாளிதழில் குறிப்பிடுகிறார். சிறை கோட்டத்தை தவக்கோட்டமாக மாற்றி இருக்கிறார் தந்தை பெரியார் என்று. ஒரு சிறை கோட்டத்தை எப்படி தவக்கோட்டமாக மாற்ற முடியும்? அது எவ்வளவு பெரிய இன்னல்களை கொடுத்தது என்று தந்தை பெரியார் தன்னுடைய டைரியில் குறித்து வச்சிருக்கிறார். 3ஆம் தேதி மார்ச் மாதம் எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே அழைச்சிட்டு வந்தாங்க. 4ஆம் தேதி என்னுடைய எடை 184 பவுண்டு. 7ஆம் தேதி தான் நாங்கள் உணவு உண்ணுகிறோம் என்று எழுதுகிறார். 4, 5, 6 3 நாட்கள் உணவு உண்ணவில்லை. 7ஆம் தேதி தான் உணவு உண்ணுகிறோம் என்று அதில் எழுதுகிறார். கடைசியாக வெளியில் வருகிற பொழுது அவருடைய எடை 164 பவுண்டு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பவுண்டு எடை குறைந்திருக்கிறது. தந்தை பெரியார் தன்னுடைய சிறைவாசத்தை இப்படியாக பதிவு செய்கிறார். அந்த முதல் கோவில் சென்னையில் வச்சிருக்கிறாங்க முதல்ல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவர் இதுக்கெல்லாம் அசங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த சிறைவாசத்தை கடுமையாக்க வேண்டும் என்று சொல்லி பெல்லாரி சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. மிகப்பெரிய கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெல்லாரி சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. அப்போ தந்தை பெரியார் அங்கே எவ்வளவு பெரிய இன்னல்களை பட்டார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. தந்தை பெரியார் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதுகிறார், வயிறு வலி, எனக்கு அப்பப்போ மாரடைப்பு ஏற்படுகிறது, கை கால் வலி, தலைவலி, ஒழுங்காக சாப்பிட முடியல, எனக்கு ஜீரண கோளாறு. இதை எல்லாவற்றையும் அந்த மனிதன் கஷ்டத்தோடு எழுதலை, என் மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறேன் என்று தன்னுடைய நாட்குறிப்பில் இதை ஒரு குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இப்பேற்பட்ட ஒரு மனிதனை இந்த உலகத்தில் உலக வரலாற்றில் நம்மளால் பார்த்துருக்க முடியுமா? நான் படிக்கிறேன் வரலாற்றை, தந்தை பெரியாருடைய வரலாற்றை, தலைவர்களுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது எல்லா தலைவர்களுடைய வரலாற்றையும் படிக்கிறேன். எல்லாருடைய வரலாற்றையும் படிக்கும் பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார் மறைந்தாருங்கிறது செய்தியாக இருக்குது. எல்லா தலைவர்களை பற்றி படிக்கும் பொழுது அவர் வாழ்ந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தார், போராட்டத்தில் பங்கு கொண்டார் அப்படின்னு இருக்கு. ஆனால் தந்தை பெரியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது, இந்த தமிழ்நாடு எப்படி வாழ்ந்தது, இந்த தமிழ்நாடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு இனத்தினுடைய வரலாறு, ஒரு தலைவனினுடைய வரலாறாக மாறியது என்று சொன்னால் அது தந்தை பெரியாரினுடைய வரலாறு மட்டும்தான். இப்படியே போகுது ஒவ்வொரு போராட்டமும். இந்த போராட்டங்கள் எல்லாம் சாதாரண போராட்டம் அல்ல, தமிழ்நாட்டையே தலைகீழாக மாற்றி போட்ட போராட்டம், இந்தியாவையே தலைகீழாக மாற்றி போட்ட போராட்டம். தந்தை பெரியார் புரட்சியை, போராட்டத்தை தலைகீழ் மாற்றம் என்று சொல்லுகிறார், கிளர்ச்சி என்று சொல்லுகிறார். கிளர்ச்சி பண்ணணும், நம்ம யாராவது எதிர்த்தாங்கன்னா என்னங்க பண்ணுறது, எதிர்த்தா குசாலா இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணணுங்கிறார். தந்தை பெரியாரினுடைய அந்த வார்த்தைகள் தான் தன்னுடைய தொண்டர்களை, தோழர்களை தந்தை பெரியாருக்கு இணையாக சிறைச்சாலைகளில் வாழ்ந்து உயிரை தியாகம் செய்து வைத்திருக்கிறது. இந்திய எதிர்ப்பு போரிலே சிறைச்சாலையிலே தன்னுடைய உயிரை விட்ட தாளமுத்து நடராசன் அவர்களுடைய வரலாறு இதை அப்பட்டமாக சொல்லுகிறதா இல்லையா? இந்திய எதிர்ப்பு போரில் ஜாதி ஒழிப்பு போராக இருக்கட்டும், அரசியலமைப்பு சட்ட எரிப்பு போராக இருக்கட்டும், ஒட்டுமொத்த இந்தியாவையே தலைகளாக புரட்டி போட்ட ஒரு போராட்டம். தந்தை பெரியார் தஞ்சாவூர் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக போறார். ரயில் நிலையத்திலிருந்து எம்ஆர் ராதா புரவி ஓட்ட அந்த சாரட்டு வண்டியில் உட்காந்து அந்த வீதிகளில் நடந்து கொண்டிருக்கிறார். சுற்றி தொண்டர்கள் எல்லாரும் இந்த சங்கி கூட்டத்துக்கெல்லாம் இந்த மனுஷன் சும்மா நடந்து வந்தாலே ஏதாவது ஒன்று பண்ணுவார், இப்படி சாரட்டு வண்டியில் வச்சு சுற்றியும் தொண்டர்கள் நின்று நடந்து போயிட்டு இருக்கிறாங்களே, இவர் என்ன பண்ண போறாருன்னு அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே தந்தை பெரியார் பேசுகிறார், நான் அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்க போகிறேன் தோழர்களே என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன், ஒரு கசங்கனை வேட்டி, ஒரு கருப்பு சட்டையை கட்டி கொண்டு 5 புரட்சியாளர்கள், 5 அறிஞர்கள் எழுதிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்கிறேன்னு சொல்றார். இதையெல்லாம் படிக்கிற பொழுதுதான் ஒரு மனிதனால், ஒரு தனி மனிதனால்,
ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத, எம்பியாக, எம்எல்ஏவாக இல்லாத ஒரு மனிதனால் எப்படி இதையெல்லாம் சாதிக்க முடிந்தது என்ற ஒரு வியப்பு தந்தை பெரியாருடைய வரலாறை படிக்கிற பொழுது தந்தை பெரியார் சொல்லுகிறார், அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்கப் போகிறேன் தோழர்களே என்று சொல்லுகிறார். தேதியும் குறிக்கிறார். தேதி குறித்து இத்தனை நாளுக்கு அப்புறம் நான் அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே தந்தை பெரியார் சொன்னதுக்கு அப்புறம்தான் அரசியலமைப்பு சட்டத்தை எரித்தாலோ, தேச தலைவர்களின் படத்தை எரித்தாலோ 3 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிற சட்டத்தையே இந்த அரசு கொண்டு வருது. அதை கொண்டு வந்த உடனே அண்ணா அவர்கள் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் 3 ஆண்டுகள் அல்ல, 30 ஆண்டுகள் அல்ல, 300 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சொன்னாலும் தந்தை பெரியார் ஒருபோதும் தான் முன்வைத்த காலை பின்னெடுத்து வைக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். நான் தந்தை பெரியாரோடு இருந்திருக்கிறேன். அவர் சிரித்து பார்த்திருக்கிறேன், அழுது பார்த்திருக்கிறேன், குழந்தை போல மழலை போல பேசி பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர் பயந்து நான் ஒரு காலம் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார் பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியாரை சொல்லுகிறார், 3 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ இல்லை நாட்டை விட்டு என்னை நாடு கடத்தினாலும் சரி, இந்த போராட்டத்தை நான் நடத்தியே தீர்வேன் என்று சொல்லுகிறார். விடுதலையில் அறிக்கையாக எழுதுகிறார். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டக்காரர்கள்லாம் நீதிமன்றத்தில் என்ன சொல்லணுங்கிற வரைக்கும் விடுதலையில் அறிக்கையாக எழுதுகிறார் தந்தை பெரியார். நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் ஜாதியை எதிர்த்து கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள். இது தமிழர்களுக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இல்லை, தமிழர்கள் மாற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இல்லை. இது ஜாதியையும் மதத்தையும் பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கிறது. ஆகவே நான் இதை எரிக்க போகிறேன். இதற்காக நான் குற்றவாளி அல்ல. இந்த நீதிமன்றம் என்னை குற்றவாளி என்று சொன்னால் தகுந்த தண்டனை எங்களுக்கு கொடுங்கள், அதை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று நீதிமன்றத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார். கைதான அத்தனை தோழர்களும் இதை வாக்குமூலமாக கொடுத்து கைது செய்யப்பட்டார். யார் யார் சிறைக்கு போகிறாங்க? புதிதாக திருமணமானவர்கள், வீட்டில் தங்கை உடல்நலம் குன்றி சாக கிடைக்கிற பொழுது அண்ணன் கைதாகி சிறைக்கு செல்கிறார். வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுவிட்டு கணவர்மார்கள் சிறைக்கு செல்கிறார்கள். நிறைமாத கர்ப்பிணிகள் சிறைக்கு செல்கிறார்கள். சிறுவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். சிறையிலேயே பல பேர் உயிரிழக்கிறார்கள். அப்படி உயிரிழந்தவர் ஒருவரின் வீட்டிற்கு அன்னை மணியம்மையார் அவர்கள் செல்கிறார். போய் சொல்கிறாங்க, வருத்தத்தோடு அங்கே செல்கிற பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு என்னங்க கவலை, ஒரு ஜாதி ஒழிப்புங்கிற உயரிய நோக்கத்திற்காக என்னுடைய கணவர் உயிரை விட்டிருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஐயாவை இன்னொரு தேதி குறிக்க சொல்லுங்கள், என்னுடைய மகனை அந்த போராட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். என்றால் தந்தை பெரியாரும் இந்த இயக்கமும் இந்த தோழர்களும் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, மதவெறியை மாய்க்க வேண்டும் என்பதற்காக, மனிதநேயத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் செய்த புரட்சிகள் எத்தனை ஆயிரம். அடக்குமுறைகளுக்கு பயப்படாத பதுங்காத ஒரு இயக்கம் இருக்குமே ஆனால் அது திராவிடர் கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கமாக இருக்க முடியும்? தந்தை பெரியாரை தவிர வேறு எந்த தலைவராக இருக்க முடியும்? தந்தை பெரியாருடைய வாரிசுகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? தந்தை பெரியார் இப்படியாக பதிவு செய்கிறார். தந்தை பெரியார் என்று ஒருவர் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம பிள்ளைகளின் பெயருக்கு பின்னாலெல்லாம் பிஏ, பிஎஸ்சி, எம்பிஏ, எம்எஸ்சி, எம்பிபிஎஸ், பிகாமு, லாயரு அப்படிங்கிற பட்டத்தெல்லாம் போட முடியுமா நம்மளால்? யாரோ எழுதி வச்சுட்டா, யாரோ சொல்லிட்டு போயிட்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் படிப்பு வராதுன்னு அறியாமை கடலில் மூழ்கி கிடந்தார்கள். அவளுக்கு மட்டும்தான் படிப்பு வரும்னு நிறுத்தி வைத்திருந்தார்கள். எங்களுக்கெல்லாம் படிப்பு வராது, நாங்கள் கீழ் ஜாதி மக்களாக இருக்கத்தான் தகுதி படைத்தவர்கள், நாங்கள் வேசி மகனாக இருக்கத்தான் தகுதி படைத்தவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவள் மகளாக இருக்கத்தான் தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லி சொல்லி நம்மளையும் நம்ப வச்சு அப்படியே நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த இயக்கம் தோன்றிய பிறகுதான், ஏன் எனக்கு படிப்பு வராது, எதுக்கு எனக்கு படிப்பு கொடுக்க மாட்டேங்கிற, உனக்கு மட்டும் எப்படி படிப்பு வருது என்று, ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை இந்த சமூகம் கேட்க ஆரம்பித்த பிறகுதானே பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைத்தது. முதலாக இந்த தமிழ்நாடு இந்திய வரலாற்றிலேயே ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுத்த இயக்கம் நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான் கிடைச்சது. அரசர்கள் கொடுக்கல, நம்ம ஆண்ட மன்னர்கள் கொடுக்கல, நீதி கட்சி முதலாக கொண்டு வந்து கொடுத்தது. தந்தை பெரியார் சொல்லுவார், கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவும் தான் தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும் என்று சொல்வார். அதனால்தான்
கல்வியை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று திராவிடம் பல நூற்றாண்டு காலமாக போராடியது, அதற்காக சிறையும் சென்றது. நல்லா நினச்சி பாருங்க, ஏன் தொடர்ந்து இந்த கல்வி மேலே போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுசாஸ்திரத்தை கொடுத்து நீலாம் படிக்கக்கூடாது, நீ சூத்திர, நீ படித்தா நாக்க வெட்டிடணும், நெஞ்சில் நிறுத்தினா கடப்பாறையை வச்சு நெஞ்சை பிளந்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நவீனமயமாக்கி நீட்டை நுழைத்து புதிய கல்விக் கொள்கையை நுழைத்து ஏன் தொடர்ந்து இந்த கல்வியிலேயே போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அந்த கல்வி மட்டும்தான் தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும், அடித்தட்டு மக்களை அதிகாரத்தை நோக்கி உந்தும். இந்த கல்வி மட்டும்தான். அதனால தான் தந்தை பெரியார் படிக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், அண்ணன்லாம் ரொம்ப நரம்பு பிடிக்க பேசலாம், படிக்காமல் ஆடு மாடு மேய்க்கிறத நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஆக்கிடுவோம் போயிடலான்னு யாரோ பேசலாம். ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள், இன்னைக்கு மேடையில் அவர் நரம்பு பிடிக்க பேசினார்னா ஆகா ஆடு மாடு பேச்சே நம்மளாம் பொழைச்சிக்கலாம் போல இருக்கு, படிப்புலாம் எதுக்குன்னு நம்ம தம்பிமார்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஒன்று நன்றாக யோசித்து பாருங்கள், படிக்காத மேதை காமராஜர், 4ஆம் வகுப்பு வரை படித்தவர் தலைவர் பெரியார். ஆனால் 2 பேருமே இந்த சமுதாயம் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டபோது சொன்னார்கள், படிக்காத எங்களாலேயே இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பெரிய புரட்சியை செய்ய முடிகிறது என்று சொன்னால் என் பிள்ளைங்கள்லாம் படித்தா இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய புரட்சியை செய்வார்கள் என்று தான். என் பிள்ளைங்களுக்கு கல்வி கிடைக்கணும்னா, படிப்பு கிடைக்கணும்னா, ஜாதி போகணும்னா, சூத்திர மகன் என்ற இழிவு போகணும்னு சொன்னால், பஞ்சமர்கள் என்ற இழிவு போகணும்னு சொன்னால், உனக்கு சரிசமமாக என் பிள்ளைங்க உட்காரணும்னு சொன்னால் அதுக்கு எந்த விலையை வேண்டுமானாலும் கொடுக்க நான் தயார் என்று தன் வாழ்நாள் முழுவதும் சிறையை ஒரு இல்லமாக, ஒரு வீடாக, ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சிறைக்கு சென்றார் தந்தை பெரியார். உள்ளபடியே இன்று திராவிடத்தில் இத்தனை தலைவர்கள் தோன்றி இருக்கிறார். தேவதாசி முறையில் தொடங்கி அத்தனை இழிவுகளும் துடைக்கப்பட்டது தந்தை பெரியார் அவர்களால் தான். அன்றைக்கி சட்டசபையில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்த தேவதாசி ஒழிப்பு முறை சட்டத்தை மசோதாவை கொண்டு போகிற பொழுது சொன்னாங்க, இதெல்லாம் இறைவனுக்கு செய்கிற புண்ணியங்க, பாக்கியம், இதெல்லாம் போய் செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அம்மா ஐயா கிட்ட சொல்கிறாங்க. ஐயா சொல்லுகிறார், நான் சொல்கிறத போய் அடுத்த நாள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அடுத்த நாள் போய் சொல்லுகிறார், இது இறைவனுக்கு செய்கிற சேவை என்று சொன்னால் எங்கள் இனத்து பெண்கள் செய்தது போதும், உங்கள் வீட்டு பெண்களை கொஞ்சம் செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார். பேசியவர் முத்துலட்சுமி ரெட்டியார், பேச வைத்த தலைவர் தந்தை பெரியார். அன்றைக்கு சட்டமன்றத்தில் கசங்கன வேட்டி, ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு மூக்கு பொடியை கொஞ்சம் வைத்து கொண்டு மைக்கை தட்டி ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் என்று பேசியவர் பேரறிஞர் அண்ணா, பேச வைத்த தலைவன் தந்தை பெரியார். இந்த நாட்டினுடைய முதல்வராக இருந்து எந்த மனுசாஸ்திரம் நம்மளை படிக்கக்கூடாதுன்னு சொன்னிச்சோ, எந்த மனுசாஸ்திரத்தை வைத்து நம்மளை சூத்திரர்கள் என்று சொன்னார்களோ, எந்த ராமாயணத்தில் நம்மளை சூத்திரர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, கட்டை விரலை தானமாக பெற்றார்களோ, தலையை தானமாக பெற்றார்களோ, அந்த மண்ணில் கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் காணிக்கையாக கேட்டால், கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் காணிக்கையாக கேட்டால் அவன் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்று பேசியவர் தலைவர் கலைஞர், பேச வைத்த தலைவன் தந்தை பெரியார். இந்த இயக்கம் என்ன செய்திருக்கு? இன்னைக்கு வாய் கூசாம கேட்குறாங்க, திராவிடம் என்ன செய்து கிழித்தது என்று. சோசியல் மீடியாவிலலாம் அதிகமாக இளைஞர்கள் பரப்புவது, திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சிருச்சு, திராவிடம் என்ன செய்து கிழிச்சிருச்சு, அந்த கேள்வியை கேட்க வைத்தது. இப்படி எதிர்த்து, ஒரு சர்க்காரை எதிர்த்து, மாநில அரசை எதிர்த்து, ஒன்றிய அரசை எதிர்த்து சாமானிய மக்களால் கேள்வி கேட்க முடிந்ததா? இரு ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து சாமானிய மக்களை ரோட்டில் இறங்கி போராட வைத்த தலைவன் தந்தை பெரியார் மட்டும்தான். சாமானியர்களாக இருந்தார்கள், அடித்தட்டு மக்களாக இருந்தார்கள், உரிமைனா என்னென்ன தெரியாம இருந்தாங்க. அந்த மக்களை இரு ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராட வைத்து கிளர்ச்சி செய்ய வைத்த தலைவன் தந்தை பெரியார். கல்வியை கொடுத்த தலைவன் தந்தை பெரியார். உலகத்தில் வேற எங்கும் இல்லாத அளவிற்கு சுயமரியாதை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து சூத்திரர்களாக இருந்த மக்களுக்கு சுயமரியாதை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தி வைத்த தலைவன் தந்தை பெரியார் என்று சொன்னால் ஒரு நன்றி கடன் வேண்டாமாங்க? இன்னைக்கு நான் நிற்கிற இந்த மேடை, இன்றைக்கு அரசு அதிகாரிகளோட நம்மளுடைய பிள்ளைகள்லாம் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் போட்ட விதை. இன்னைக்கு மன்னார்குடியில் ஒரு தூய்மை பணியாளருடைய மகள்
இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரியாக அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், ஒரு பெண்ணாக என் தாத்தா தூய்மை பணியாளர், என்னுடைய தந்தை தூய்மை பணியாளர், என்னுடைய குடும்பத்திலேயே முதல் பட்டதாரியாக நான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிறேன் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் போட்ட விதை என்று அந்த பெண் சொல்லுகிறார் என்று சொன்னால் பெண்களுக்கு நன்றி கடன் வேண்டாமா? இந்த தேசத்தில் வாழக்கூடிய இந்த மக்கள் தந்தை பெரியாருக்கு, ஒவ்வொரு வீடும் தந்தை பெரியாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை சிந்திச்சு பார்க்கணுமா வேண்டாமா? இன்றைக்கு எத்தனையோ இயக்கங்கள் தோன்றி இருக்கிறது, எத்தனையோ கட்சிகள் தோன்றி கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் கட்சிக்காக பாதி நேரம் மக்களுக்காக பாதி நேரம் பாடுபட்டா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாதி நேரம் பாடுபடுவார்கள். ஆனால் முழுக்க முழுக்க மக்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் திராவிடர் கழகத்தை தவிர வேறு இயக்கத்தை இந்த மண்ணில் உங்களால் காட்டிட முடியுமா? ஒரு தலைவன் சிறைக்கு செல்றாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவரே சொல்றார், நான் சிறையை ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன், இவங்க எனக்கு ரொம்ப பகிரங்கமாக எனக்கு ஓய்வு கொடுக்குறாங்க, சிறைச்சாலையில் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லின்னு ஜெயிலில் போய் தந்தை பெரியார் ஓய்வு எடுக்கிறார். எல்லாரும் மின்னல்கள் என்று சொல்லுகிற பொழுது அது ரொம்ப மகிழ்ச்சியாக தந்தை பெரியார் ஏற்றுக்கொண்டார். ஒரு தலைவன் இப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் செய்ய முடியுமா? 99% மக்கள் ஏற்றுக்கொண்ட கடவுளை இல்லைன்னு சொல்றாரு, கடவுள் சிலையை ரோட்டில் போட்டு உழைக்கிறாரு, ராமன் சிலை உருவ பொம்மையை எரிக்கிறாரு. அப்போ உடைக்கும் போது கூட தந்தை பெரியார் சொல்லுகிறார், எல்லாரும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்க, அந்த பிள்ளையாரையே முதல்ல நான் உடைக்கிறேன்னு சொல்லி பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தை நடத்துகிறார். அந்த போராட்டங்கள் மட்டுமல்ல, போராட்டத்தை நடத்துகிற தேதியும் அந்த இடமும் போராட்ட குணமும் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்கம் இல்லைன்னு சொன்னால், திராவிடர் கழகம் இல்லைன்னு சொன்னால், தந்தை பெரியார் இல்லைன்னு சொன்னால், தந்தை பெரியாருக்கு பிறகு தந்தை பெரியாரை பார்க்காத எங்களுக்கெல்லாம் தந்தை பெரியாரை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் இல்லைன்னு சொன்னால், இன்னைக்கு மக்கள் உரிமையோட கேள்வி கேட்க முடியுமா? கல்விங்கிறது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கு. ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற கல்வியையே மாநில அரசுகிட்ட கேட்காம புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எந்த அளவில் மதவெறி அரசியல், மனிதநேயமற்ற ஒரு அரசியல் உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியலை மாய்க்க வேண்டும் என்று சொன்னால் திராவிடர் கழகத்தை தவிர வேறு ஆயுதம் நம்ம கையில் கிடையாது. தந்தை பெரியார் தான் சொல்லுகிறார், சிறைக்கெல்லாம் பயப்படாதீங்க, தோழர்களுக்கு சொல்லுகிறார், சிறைக்கெல்லாம் அஞ்சாதீர்கள் தோழர்களே. அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறைவாசம் என்று சொன்னாலும் சரி, அதை எதிர்ப்பதற்கு நெஞ்சுரத்தோடு வாருங்கள் தோழர்கள் என்று சொன்னார்கள். தீப்பெட்டியும் தீப்பந்தத்தையும் கையில் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொன்னவுடன் தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை தோழர்கள் கையிலும் தீப்பெட்டியும் தீப்பந்தமும் இருந்தது என்று சொன்னால், தந்தை பெரியாருக்கு கிடைத்த இந்த தொண்டர்கள் தோழர்களைப் போல வேறு இயக்கத்திற்கு வேறு யாருக்கும் கிடைத்திருக்க மாட்டார்கள் என்பதுதானே உண்மை. இன்னைக்கு நான் பேசலாம், ஒரு 20 வயசுல ஒரு பெண்ணாக நான் பேச முடியும். தந்தை பெரியார் காலத்தில் நான் வாழல, எந்த போராட்டத்திலையும் பங்கு கொள்ளவில்லை. ஆனால் தந்தை பெரியாரினுடைய காலகட்டத்தில் அவர் நடத்திய அத்துணை போராட்டங்களிலும் பங்கு கொண்டு சிறைக்கு சென்று பெரியார் பெருந்தொண்டர்களாக இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் கைகூப்பி வணங்கக்கூடிய இடத்தில் இந்த தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணுமா வேண்டாமா? எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரு மதவெறி அரசியல்லாம் இல்லாமல் இருந்தது, ஜாதி வரி அரசியல்லாம் இல்லாமல் இருந்தது, ஒரு 10 வருடங்களாக அது அதிகரித்து விட்டது என்று பேசுகிறார்கள். ஏன் அதிகரித்தது என்று சொன்னால், இந்த மண்ணில் ஒரு பாசிச அரசை நமக்கே தெரியாமல் நாம் வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். ஏன் ஓட்டு போடுறோன்னு நமக்கும் தெரியல, ஏன் ஓட்டு கேட்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. தேர்தல் வந்தால் ஓட்டு கேட்க வராங்க, நம்மளும் ஓட்டு போடுறோம். ஆனால் இந்த இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் செய்யாத ஒரு புரட்சியை தமிழ்நாடு செய்திருக்கிறது. 40க்கு 40 என்று வென்று காட்டி பாசிச அரசை ஓட ஓட விரட்டி அடித்திருக்குது. அந்த கோபம் தான் என்னமோ தெரியல, நிதி நிலையில் நமக்கு நிதியை ஒதுக்கிறதுக்கு அவங்க பாரபட்சம் காட்டுறாங்க. சரி, ரயில்வேக்கு ஒதுக்கலை, மெட்ரோ திட்டத்துக்கு ஒதுக்கலை, எல்லாத்தையும் விட்டோம். இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வியில் கை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? மீண்டும் பழைய மனுசாஸ்திரம முறைக்கு
நம்மை கடத்தி செல்வதற்காக, நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கக்கூடாது என்பதற்காக இவன் பிள்ளையெல்லாம் படிக்கணுமா, இவன் பிள்ளையெல்லாம் பேருக்கு பின்னாடி பட்டத்தை போடணுமா, இவன் பிள்ளையெல்லாம் கல்லூரி வாசல் மிதிக்கணுமா, இவன் பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்க வேண்டுமா என்று சொல்லி மத்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு வேலை செய்கிறது என்று சொன்னால் அதை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் எங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்? தந்தை பெரியார் தான் அழகாக சொல்லுவார், இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஜாதியை எதிர்த்து, இந்த மதத்தை எதிர்த்து போராடுவதற்கு எங்களை தவிர, இந்த இயக்கத்தை தவிர, திராவிடர் கழகத்தை தவிர வேறு என்ன கதி இருக்கிறது என்று தந்தை பெரியார் கேட்டார். உண்மைதானே? உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் இயக்கங்கள் தோன்றியது, இன விடுதலைக்காக, மொழி விடுதலைக்காக, மத விடுதலைக்காக. ஆனால் அடைபட்டு கிடந்த அறிவுக்கு விடுதலை கேட்ட இயக்கம் திராவிடர் கழகம் மட்டும்தான். வைக்கம் போராட்டத்தில் தொடங்கி, ஜாதி ஒழிப்பு போராட்டத்தில் தொடங்கி, அரசமைப்பு சட்டத்தில் தேசிய கொடியது எரிப்பு போராட்டம்னு எல்லா போராட்டத்திலையும் தந்தை பெரியாருக்கு தெரியும் இந்த போராட்டத்தை நடத்தினால் நமக்கு சிறைவாசம் உறுதி என்று. ஆனால் தெரிந்தும் அந்த போராட்டத்தை நடத்தினார். ஏன்? இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும். இந்த மக்கள் ஜாதியிலிருந்து, ஜாதி இழிவிலிருந்து ஒரு மனிதனாக மாற வேண்டும். அப்போ மனிதனாக மாறணும்னா மனித நேயத்தை வளர்க்கணும். மனித நேயத்தை வளர்க்கணும்னா இங்கே ஜாதியை ஒழிக்கணும். ஜாதி எங்கே இருக்குது? மதத்தில் இருக்குது. மதத்தை காப்பாற்றுறது சாஸ்திரம், சாஸ்திரத்தை உருவாக்குனது கடவுள் என்றால் அந்த கடவுளை நான் எதிர்ப்பேன் என்று சொல்லுகிறார் தந்தை பெரியார். அப்போ ஏன் நீங்கள் கடவுளை எதிர்க்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது தந்தை பெரியார் சொன்ன ஒரு தகவல், இந்த நாட்டில் மனிதனை மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பொதுக்குளத்தில் நீர் எடுக்கக்கூடாது, பொது சாலையில் நடக்கக்கூடாது என்பதையெல்லாம் பார்த்த பிறகும் இங்கே கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் கருணையின் வடிவமாக இருக்கிறார்னு யாராவது சொன்னால் அதை எப்படி பார்க்குறதுன்னு தந்தை பெரியார் கேட்கிறார். இல்லை கடவுளுக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு அவருக்கு தெரியலன்னா அப்படிப்பட்ட கையால் ஆகாத கடவுள் உனக்கு தேவையான்னு கேட்குறாரு. இல்லை அவருக்கு தெரியாதுன்னா அப்படிப்பட்ட ஒரு அறிவற்ற கடவுள் உனக்கு தேவையான்னு கேட்குறாரு. அப்போ தந்தை பெரியார் கடவுளை எதிர்த்த விதம் என்பது இந்த நாட்டில், இந்த உலகத்தில் யாரும் செய்யாத ஒன்று. அதனால்தான் ஜெர்மனியில் அந்த தத்துவவியலாளர் சொன்னார், இந்த உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு தலைகீழ் புரட்சியை தந்தை பெரியார் செய்தார் என்று. ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி பேருக்கு தெரியல. இன்னைக்கு தந்தை பெரியார் கொடுத்த கல்வியில் படிச்சுட்டு, தந்தை பெரியார் கொடுத்த பட்டத்தை தன் பெயருக்கு பின்னால் போட்டுக்கிட்டு, தந்தை பெரியார் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் வந்த ஒரு IPS இன்னைக்கு பேசுகிறாரு, திராவிடம் இந்த மண்ணுக்கு என்ன செய்திருக்கிறது என்று சொல்லி. அவர் பேசுகிறாருன்னா அவரை பேச வைத்து இந்த நாடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, இந்த மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதைவிட இழிவு இந்த நாட்டு மக்களுக்கு வேற என்ன இருக்கிறது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணுமா வேண்டாமா? தந்தை பெரியார் இவ்வளவு சிறைவாசங்களையும் அனுபவித்தது எதற்காக? மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்னைக்கு அது நடந்திருக்கா? இன்னைக்கு படித்த இளைஞர்கள் மூட நம்பிக்கையில் உழன்று கொண்டிருக்கிறார். ஒரு சாமியார் சொல்கிறாரு, உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, உங்கள் அப்பா கிட்ட பேச வைக்கிற, நீ 1 லட்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞனும் 1 லட்சம் பணம் கொடுக்குறாரு. பணத்தை வாங்கினது நாமம் போட்டு அந்த சாமியார் போயிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, போலி சாமியார் இருப்பது பிரச்சனை இல்லை, மன்னிக்கணும், தந்தை பெரியார் தான் சொல்லுவார், சாமியாரில் ஏது போலி, சாமியார்னாலே போலி தான் என்று சொல்லுவார். அப்போ அந்த போலி சாமியார்கள் இருந்தது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, 1 லட்சம் ரூபாய் போனது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவ்வளோ மூட நம்பிக்கை வளருது அப்படிங்கிறது கூட 2ஆம் பட்சம் தான். ஆனால் அந்த சாமியார் ஏமாற்றியது இன்ஜினியரிங் படித்த ஒரு இளைஞனை. அப்போ படித்த மாணவர்கள் மூட நம்பிக்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு புள்ள பிறக்கலைன்னு சொல்லி சாமியார்கிட்ட போய் கேட்குறாங்க. மருத்துவமனையை நாடாத படித்த இளைஞர்கள், பெண் பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பாபாவினுடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக லட்சக்கணக்கில் மக்கள் குவிகிறாங்க. காலடி மண்ணை எடுத்து 300க்கும் மேற்பட்ட மக்கள் சாகுறாங்கன்னு செய்தி வருது. 3 நாள் கழித்து அந்த பாபா மைக்கை தட்டி பேசுகிறாரு, எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும் என்று. அப்போ செத்து போனவெல்லாம் திரும்ப வந்தானா எதை கொண்டு அடிப்பானே தெரியாது. ஏன்னா அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் உன் காலடி மண்ணை எடுக்க வந்தான். நான் நீண்ட கால ஆயுசோடு இருக்கணும்னு சொல்லி தான் உன் காலடி மண்ணை எடுக்க வந்தான். உன் காலடி மண்ணை எடுக்க வந்த இடத்துலையே நான் செத்து போயிட்டேன்னு அவன் எதை கொண்டு அடிப்பான்னு தெரியாது. அப்போ இது எல்லாத்தையும் செய்திகளில் படிக்கிறோம், இது எல்லாத்தையும் ஊடகங்களில் பார்க்குறோம். ஆனால் இதை பார்த்த பிறகும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்மணிகள் இன்னைக்கு மூட நம்பிக்கையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால்
இந்த இயக்கத்தில் இருப்பவர்கள், இந்த தந்தை பெரியாரை நேசிக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து கொண்டு சும்மாவா இருக்க வேண்டும்? தந்தை பெரியார் இருந்திருந்தால் சும்மாவா இருந்திருப்பார்? தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை இந்த மக்களுக்காக போராடிவர். 94 வயசுல தியாகராய நகரில் குடல் இறக்க நோயில் அந்த குடலை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டு கடைசி தருவாயில் இந்த இயக்கத்தை பற்றி யோசிக்கல. காசு பணம் என்ன ஆகுங்கிறத பற்றி யோசிக்கல. அடுத்து நம்ம சொத்து யாருக்கு போகுங்கிறத பற்றி யோசிக்கல. கடைசியாக அந்த மனிதன் உதிர்த்த வார்த்தை, உங்களை எல்லாம் சூத்திரர்களாகவே விட்டுவிட்டு சாகிறேனே என்று. தன்னுடைய மரணத்தின் தருவாயிலும் இந்த மக்களை நோக்கி யோசித்த ஒரு தலைவன் இருந்தார் என்று சொன்னால், அந்த தலைவன் வழியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் இருக்கிற வரையில் ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக, மத ரீதியாக இங்கே மக்களை பிளவுபடுத்த முடியாது. இன்னைக்கு எத்தனையோ போராட்டத்தை நடத்திட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மண்டபத்தில் இருந்துட்டு பேரை கொடுத்துட்டு தியாகிகள் பட்டியலில் எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி செய்த இயக்கம் அல்ல இந்த திராவிடர் கழகம். 3 ஆண்டுகள் முதல் 3 மாதம், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் என்று இந்த மக்களுக்காக, இந்த நாட்டு மக்களின் நலனுக்காக சிறைக்கு சென்ற தோழர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் இந்த திராவிடர் கழகம். தன்னுடைய வாழ்நாளில் பாதி பங்கை சிறையிலேயே செலவிட்டவர் தந்தை பெரியார். ஒவ்வொரு முறை சிறைக்கு செல்லுகிற பொழுதும் புத்தகம் படிப்பதற்கு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டவர் தந்தை பெரியார். அண்ணா அவர்கள் சொல்லுகிறார், அண்ணா திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு ஐயாவையும் அண்ணாவையும் ஒரே சிறையில் அடைக்கிறார்கள். அப்பொழுது அண்ணா அவர்கள் எழுதுகிறார், இந்த சர்க்காருக்கு ஐயாவையும் என்னையும் சேர்த்து பார்ப்பதற்கு ஆசையாக இருப்பது போல் இருக்கிறது, அதனால் 2 பேரையும் ஒரே ஜெயிலில் அடைத்து விட்டார்கள் என்று மிக உருக்கமாக பதிவு செய்கிறார். நாங்கள் ஒரு மாதம் அந்த சிறையில் இருந்தோம். ஆனால் தந்தை பெரியாரின் முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஒரே ஜெயிலில் தான் இருக்காங்க, ஒன்றா சாப்பிட்றாங்க, அடுத்தடுத்த அறையில் இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அண்ணா போய் ஐயாவை பார்க்கலையாம். தன்னுடைய குறிப்பில் அண்ணா மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், நான் பார்க்கல. கடைசி நாள் விடுதலை ஆவதற்கு முன்பு ஒரு இளைஞர் என் தோலை தட்டி எனக்கு 2 பிஸ்கெட்டு கொடுத்தார். ஐயா உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு. தந்தை பெரியார் கொடுத்தது வெறும் மேம்போக்காக அதை வாசிக்கிற பொழுது அண்ணாவுக்கு பிஸ்கட் கொடுத்தாரு அப்படின்னு தான் தோன்றும். இல்லை, பிரிந்து சென்றாலும் என்னுடைய மகன் நீ, என்னுடைய இயக்கத்தின் மகன் நீ, என்னுடைய ஆதரவு உனக்கு எப்போதும் இருக்கும் என்பதை அந்த 2 பிஸ்கட்டில் சொல்லி கொடுத்தவர் தந்தை பெரியார். வெளியில் வர்றப்ப அண்ணாவை அழைச்சிட்டு போகிறதுக்கு யாருமே வரல. தந்தை பெரியாருடைய அந்த வாகனத்திலேயே அண்ணாவையும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இதை ரொம்ப உருக்கமாக அண்ணா அவர்கள் பதிவு செய்கிறார். அப்போ சிறைச்சாலைக்கு சென்றதை கூட எங்கள் இயக்கத்து தலைவர்கள் மிக மகிழ்ச்சியாக தங்களுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். வேற எந்த இயக்கத்தில் இருக்கிற நல்லா நீங்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது போராடி சிறைக்கு போகணுங்கிற வரலாறு இருக்கா? இன்னைக்கு வீர சாவார்கர்னு சொல்லுவாங்க. யாரு? சுதந்திர போராட்டத்தப்ப மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்தவரை வீர சாவார்கர் என்று பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் எப்படி பதிவு செய்கிறாங்க? கர்நாடக மாநிலத்தில் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் எப்படி பதிவு செய்கிறாங்க? அவர் சிறையில் இருந்தார். அந்த சிறையிலிருந்து ஒவ்வொரு நாளும் புல்புல் பறவை வந்து அவரை அழைச்சிட்டு போகுமா அந்த நாட்டை சுற்றி பார்க்குறது. எப்பேற்பட்ட ஒரு மூட நம்பிக்கையை, அறிவுக்கு புறம்பானவற்றை இந்த மக்களுக்கு இந்த அரசு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. அது எதன் மூலமாக சொல்லி கொடுக்குறாங்க? புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக. அந்த புதிய கல்விக் கொள்கையை தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் திணிக்கணும்னு இன்னைக்கு அந்த அரசாங்கம் துடித்து கொண்டிருக்கிறது. திராவிடம் இந்த மண்ணில் இருக்கிற வரை ஒரு காலம் பாசிசம், புதிய கல்விக் கொள்கை, இந்தி ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில் இந்தியை திணிச்சிடணும்னு எவ்வளவோ சிரமப்படுகிறார்கள். மொழிக்காக உயிரை விட்டு உடைமைகளை இழந்த தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மண்ணில் எங்களோட மொழியை அழிச்சிட்டு இந்தியையும் செத்துப்போன ஒரு மொழி சமஸ்கிருதத்தையும் திணிக்க நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை திராவிடம் விடுமா? தன்னுடைய வாழ்நாட்களை சிறையில் கழித்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக தான். 3 கட்டமாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. ஏன்? தந்தை தமிழை காட்டு விராண்டி மொழி என்று சொன்ன தந்தை பெரியார் தமிழ் மொழியை தவிர வேறு மொழி இங்கு ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்பது தெளிவாக இருந்தது. எதற்காக? அந்த இந்தி மொழி வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம தமிழ் மொழியை தூக்கி தூர எரிஞ்சிருவாங்க, தமிழர்களுக்கு வாழ்வு இருக்காது என்று சொல்லி தமிழுக்காக பாடுபட்ட திராவிட இன தலைவன் தந்தை பெரியார். இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மேடை போட்டு பேசுகிறவர்கள் நாங்கள்லாம் நாம் தமிழர்கள் என்று நரம்பு புடைக்க பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்களை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த தலைவன் தந்தை பெரியார் என்று சொன்னால், எந்த இயக்கமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டியனாக இருந்தாலும், அத்துணை பேரும் ஒரு மனிதனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தந்தை பெரியாருக்கு மட்டும்தான். தான் பின்பற்றக்கூடிய மதத்தை பின்பற்றுவதற்கு இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 வழிவகுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கருப்பு சட்டைக்காரங்களுக்கெல்லாம் என்ன அதிகாரம் இருக்கு? எங்களுக்கு பிடிச்ச மதத்தை நாங்கள் பின்பற்றிட்டு போகலான்னு எங்கள் சட்டத்திலே எழுதியிருக்குன்னு மக்கள் பேசுகிறார்கள். அதை பார்க்கிற பொழுது திராவிடத்தை சேர்ந்தவர்களுக்கு சற்று மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கேள்வி கேட்பதற்கு கேட்பாடற்று கிடந்த ஒரு சமூகம் இன்னைக்கு எங்களையே எதிர்த்து கேள்வி கேட்கிற பொழுது ஒரு இனத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிற பெருமை திராவிட இயக்கத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால், உள்ளபடியே ஒன்றை முழுமையாக சிந்தித்து பார்க்கிறேன். இந்த நாட்டில் பகுத்தறிவையும் சுயமரியாதையும் நமக்கு கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார். எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், நமக்கு தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்தார், தந்தை பெரியாருக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்? தந்தை பெரியாருக்கு இந்த பகுத்தறிவும் சுயமரியாதையும் யார் சொல்லிக் கொடுத்தார் என்று மிகப்பெரிய கேள்வி இருந்தது. தந்தை பெரியாருடைய வரலாற்றை படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது, அவர் கேட்ட கேள்விகள் எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று தந்தை பெரியார் கேட்ட கேள்விகள் தான் தந்தை பெரியாருக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதை சிந்தனையும் தேடி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், அதனால்தான் இந்த திராவிடர் கழகம் எல்லாரையும், யார் சொல்லி இருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொல்லி இருந்தாலும், உன் அறிவுக்கு பட்டதை சிந்தி எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்டு ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதோ ஒரு திருவாரூர் மாவட்டத்தில் பழையவளம் கிராமத்தில் ஒரு படிக்காத ஒரு பெண்ணாக ஒரு குடிசையில், இன்றைக்கி எனக்கு 20 வயசாகுது, கல்யாணம் ஆகி ஒரு 4 பிள்ளைக்குட்டிங்க நேரம் எனக்கு இருந்திருக்கும். குழந்தை திருமணம் செய்து ஒரு 4 பிள்ளைக்குட்டிங்களை கையில் கொடுத்து, அடுப்பங்கரம் தான் உன்னோட வீடு, அடுப்பங்கரையில் தான் உன்னோட விதி, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாகு அப்படின்னு சொல்கிற ஒரு சமூகத்தில் இருந்திருக்கக்கூடிய என்னை இன்றைக்கு இந்த மேடை வரை ஏற்று அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தந்தை பெரியார் இந்த இயக்கம் என்று சொன்னால், என் வாழ்நாள் முழுவதும் இந்த தலைவனை பேசுவதை தவிர வேறு என்ன கடமை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி, தந்தை பெரியாரை இன்றைக்கு உலகம் முழுவதும் கடத்தி கொண்டிருக்கிற அந்த 92 வயது இளைஞன் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.